அத்தியாயம் 15 தார்தாரியர் பழிவாங்கல். செங்கிஸ்கானின் இதயத்தில் ஒரு ஆறாத வடு இருந்தது. அது அவரது தந்தை எசுகே பகதூருக்கு தார்தார் பழங்குடியினர் இழைத்த அநீதி. 9 வயதில் தனது தந்தையை தார்தார் வீரர்கள் விஷம் வைத்துக் கொன்றதை அவன் ஒருபோதும் மறக்கவில்லை. யாரிடம் கருணை காட்டினாலும் என் தந்தையை கொன்றவர்களிடம் நான் கருணை காட்ட மாட்டேன் என செங்கிஸ்கான் தனது தளபதிகளிடம் அடிக்கடி கூறுவார். கிபி 1202 ஆண்டு செங்கிஸ்கான் தார்தார் பழங்குடியினருக்கு எதிராக ஒரு மாபெரும் படையெடுப்பைத் தொடங்கினான். தார்தாரியர் மிகவும் தந்திரமானவர்கள் மற்றும் கட்டுக்கோப்புள்ளவர்கள். அவர்கள் செங்கிஸ்கானின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் செங்கிஸ்கான் அவர்களை தாக்குவதற்கு ஒரு புதிய முறையை கையாண்டான். அவன் தனது படைகளை நாலாபுறமிருந்தும் தாக்கவிட்டு எதிரிகளின் கவனத்தை சிதறடித்தான். போர் மிகக் கொடூரமாக இருந்தது. ஒரு காலத்தில் தனது தந்தையை வீழ்த்திய அதே மண்ணில் இன்று செங்கிஸ்கான் தனது ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தினான். போர் முடிந்து தார்தாரியர் தோற்கடிக்கப்பட்டனர். செங்கிஸ்கான் தனது வரலாற்றிலேயே மிகக் கொடூரமான ஒரு ஆணையை பிறப்பித்தான். எந்தவொரு தார்தார் ஆண் வீரனும் உயிர் பிழைத்திருக்கக் கூடாது. அவர்களின் உயரத்தை அளவிடுங்கள். வண்டியின் ஆணி அளவுக்கு மேலான உயரம் கொண்ட அனைத்து தார்தார் ஆண்களையும் கொல்லுங்கள் என்று அவன் கட்டளையிட்டான். இது ஒரு மாபெரும் இனப்படுகொலையாக கருதப்பட்டாலும் செங்கிஸ்கான் தனது குடும்பத்திற்கு இழைக்கப்பட்ட துரோகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினான். தார்தார் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் செங்கிஸ்கானின் படையுடன் இணைக்கப்பட்டனர். செங்கிஸ்கானின் மனைவி போர்ட்டே மற்றும் பிற குடும்ப உறுப்பினர்கள் இந்த முடிவை அமைதியாய் ஏற்றுக்கொண்டனர். செங்கிஸ்கான் ஒரு தலைவனாய் இருக்கும்போது எவ்வளவு கருணையோடு இருக்கிறானோ தனது பகைவர்களிடம் ஒரு யமனாக மாறவும் தயங்க மாட்டான் என்பதை இந்தச் சம்பவம் உலகிற்கு உணர்த்தியது. இந்த அழிவின் மூலம் தார்தார் பழங்குடியினம் என்ற பெயரே மங்கோலிய வரலாற்றில் மறைந்தது. ஆனால் செங்கிஸ்கான் ஒரு விஷயத்தில் உறுதியாய் இருந்தான். துரோகம் ஒருபோதும் மன்னிக்கப்படாது. அவரது இந்தச் செயல் மற்ற பழங்குடியினரிடையே ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. செங்கிஸ்கான் ஒரு அன்பான தலைவன் மட்டுமல்ல, அவன் ஒரு நீதியின் தண்டனை என மக்கள் கலங்கினர். தார்தாரியர்களின் வீழ்ச்சிக்குப் பிறகு செங்கிஸ்கான் அவர்களின் செல்வங்களைக் கைப்பற்றினான். அவற்றை போர் வீரர்களிடையே முறையாக பங்கு வைப்பதன் மூலம் தனது படையின் விசுவாசத்தை மேலும் உறுதிப்படுத்தினான். அவன் தனது தந்தையின் ஆத்மா இப்போது சாந்தியடையும் என நம்பினான். ஆனால் ஒரு பகை முடிந்துவிட்டால் மற்றொரு பகை கிளம்பும் என்பது புல்வெளியின் நியதி. இந்த வெற்றியின் மூலம் செங்கிஸ்கான் கிழக்கு மங்கோலியவை முழுமையாய் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான். அவரது அடுத்த இலக்கு எஞ்சியிருக்கும் ஒரு சில பழங்குடியினரை ஒன்றிணைப்பதுதான். ஆனால் அவரது பழைய நண்பன் ஜமுக்கா இன்னும் இதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருந்தான். தார்தாரியர் அழிந்தது ஜமுக்காவிற்கு ஒரு பெரும் எச்சரிக்கையாக அமைந்தது. செங்கிஸ்கான் இப்போது ஒரு மனிதன் அல்ல, அவன் ஒரு இயற்கைச் சீற்றம் என்று ஜமுக்கா தனது தளபதியிடம் கூறினான். புல்வெளியின் இரத்தம் இன்னும் உலரவில்லை.